RSS இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்தியா ஒரு இந்துக்கள் நாடு. இந்து மதத்தை பரப்புவதுதான் எங்களுடைய கொள்கை. அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டியே தீருவோம். அது எங்களுடைய கொள்கை. அதன் அடிப்படையில் அவர்கள் பாபரி மஸ்ஜித் இடித்தலிலிருந்து ராமர் கோயில் கட்டுவதற்காக ரத யாத்திரை, பாத யாத்திரை, ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் என்றெல்லாம் நடத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு ஆரம்பித்து பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து அந்த கோயிலை கட்டினார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறக்கப்பட்டது. அதற்காக மிக விமரிசையாக அந்த விழாவை நடத்தினார்கள். அந்த விழாவிற்கு இந்திய குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் அழைக்கப்படவில்லை. அது மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பியது. அந்த ராமர் கோயில் திறந்த பிறகு பக்தர்கள் வருகை அதிகமான சமயத்தில் நிறைய காணிக்கைகள் அந்த கோயிலுக்கு வந்தன. அந்த கோயில் நிர்வாகத்தை முன்னாள் பிரதமருடைய முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வந்தார். சம்பத் ராய் என்பவர் நிர்வாகத்தை பார்த்தார். அஜய் மிஸ்ரா என்பவரும் அந்த நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில் கோடிக்கணக்கில் பணம் சுருட்டப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை காங்கிரஸ் கட்சியும் மற்றும் அரசியல் கட்சிகளும் அகிலேஷ் யாதவ் அவர்கள் உட்பட எழுப்பிய சமயத்தில் இதில் ஊழல் எதுவும் நடைபெறவில்லை, இந்த ராமர் கோயிலுக்கு வருகின்ற காணிக்கை முறையாக செலுத்தப்படுகிறது, அது வங்கி கணக்கில் வைக்கப்படுகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் உண்மை வெளியே வந்த பொழுது இந்த ராமர் கோயில் காணிக்கைகள், நகைகள், ரொக்கம், வெள்ளி, தங்கம் போன்றவைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பிரச்சனையை முன்மொழிந்த சமயத்தில் மாண்புமிகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர்கள் ஒரு விசாரணை குழுவை ஆரம்பித்தார். அந்த விசாரணை குழு இடைக்கால அறிக்கை தயாரித்து கொடுத்திருக்கிறது. அதிலே பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில் ஊழல் நடந்திருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக முழு அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்கிறோம். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிக்கை சமர்ப்பித்தார்கள். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காவல்துறை புகாரை எடுத்து விசாரணையின் பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் தொழிலாளிகள் தான். அதில் முக்கியமாக சம்பந்தப்பட்டவர்
நிர்வாகியாக இருக்கின்ற திரு சம்பத் ராய் அவர்கள், இரண்டாவது அஜய் மிஸ்ரா அவர்கள், மூன்றாவது தற்காலிக பணியாளராக இருக்கின்ற கோபால் ராவ் அவர்கள். இந்த 3 பேரும் முக்கிய புள்ளிகள். ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. நேற்றைய தினம் அந்த நிர்வாக குழு கூடி திரு சம்பத் ராய் அவர்கள் மற்றும் அஜய் மிஸ்ரா அவர்களுடைய அனில் மிஸ்ரா அவர்களுடைய அந்த நிர்வாக குழு பொறுப்பில் இருந்து அவர்களை விலக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முன்னாள் மத்திய உள்துறையினுடைய செயலாளராக இருந்த லட்சுமி நாராயணன் என்பவர், அவர் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு புத்தகத்தை, ராமசரிதம் என்ற புத்தகத்தை 130 கிலோ செப்பு தகடுகளான ஒரு புத்தகத்தை ராமர் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அதிலே 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்க முலாம் பூசப்பட்டிருந்தது. அது அவருடைய தாயாருடைய நகைகளை உருக்கி அந்த ராமசரிதம் என்ற புத்தகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகமும் காணவில்லை. இப்படி பல கோடி ரூபாய் ஊழல் இதிலே நடந்திருக்கிறது. ராமர் தான் எங்களுடைய கடவுள், பிரதான கடவுள், நாங்கள் இந்து மதத்தை காப்பாற்றுகிறவர்கள், இந்துக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த RSS பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டுக் கொள்ளையிலே ஈடுபட்டு இருக்கிறது. கோயில் சொத்துக்களை விட கோயில் சொத்துக்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. புதுச்சேரியில் கூட இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் மாரியம்மன் கோயில் நிலத்தை, முத்துமாரியம்மன் கோயில் நிலத்தை அபகரித்ததாக வழக்கு கோர்ட்டிலே நிலுவையில் இருக்கிறது. காமாட்சி அம்மன் கோயில் நிலம் நிலுவையில இருக்கிறது. காமாட்சி அம்மன் கோயில் நிலத்தை அபகரித்ததாக நிலுவையில இருக்கிறது. இப்படி இந்து மதத்தின் போர்வையில நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி பாரதிய ஜனதா கட்சி இந்து கோயில்களிலே கொள்ளையடிக்கிறார்கள். RSS இயக்கமும் இதை தொடர்ந்து செய்து வருகிறது. இதற்கு CBI விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளியே வரும். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று உண்மையிலே கண்டுபிடிக்க முடியும். முக்கிய குற்றவாளிகளாக இருக்கின்ற திரு சம்பத் ராய் அவர்கள், அனில் மிஸ்ரா அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படவில்லை. அந்த குழுவில் இருக்கிறவர்கள் கைது செய்யப்படவில்லை. அவர்களெல்லாம் கைது செய்தால்தான் உண்மை வெளியிலே வரும். இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய ஊடகங்களுடைய தலைவராக இருக்கின்ற திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். CBI விசாரணை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாரபட்சமின்றி விசாரணை நடக்க வேண்டும் என்றால், மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்றால் CBI விசாரணை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில்
என்ஆர் பாஜக அரசு கடந்த முறை ஆட்சிக்கு வந்த சமயத்தில் பலமுறை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி மக்களுக்கு அரிசி போட வேண்டும், பணமாக கொடுக்க கூடாது. எங்களுடைய காலத்தில் அதை தடுத்து நிறுத்தியவர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள். அந்த நேரத்தில் நீதிமன்றமும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. ஆகவே அரிசி போட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே அழுத்தத்தை கொடுத்தோம், போராட்டம் நடத்தினோம். பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். அதற்கு பிறகு என்ஆர் பாஜக அரசு அடிபணிந்து அரிசி போடும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதிலே கல்கட்டாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு அது கொடுக்கப்பட்டது. அதில் 1 கிலோ அரிசிக்கு 3 ரூபாய் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அதிலே அதற்கு பிறகு துணைநிலை ஆளுநர் தலையிட்டு அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அரிசி போடாதல் இருந்த நேரத்தில் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக புதிதாக டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர் ஆனது 2025 ஜூன் மாதம் ஜூலைல கால்பட் பண்ண, அதாவது ஜூன் மாதம் 2025 இருந்து மே மாதம் 2026 வரையான காலக்கெடுவிற்கு புதிதாக டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டரில் அதாவது 1 கிலோ அரிசி 43 ரூபாய் 47 பைசா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒற்றை அவியல் அரிசி. அந்த டெண்டரிலே நிறைய கண்டிஷன்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் 6 கோடி ரூபாய் பிணைத்தொகை கட்ட வேண்டும். 2, அவர்கள் சப்கான்ட்ராக்ட் விடக்கூடாது. 3, அவர்கள் காலத்தோடு, அதாவது டெண்டர் எடுத்த காலத்தில் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் 20 நாட்களுக்கு முன்பாக அரிசியை அரசாங்கத்துக்கு, அதாவது கான்ஃபெட் மூலமா தான் செய்யப்பட்டது, கான்ஃபெடுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, டெண்டருடைய விதிமுறைகளை மீறினால் அதற்கு அவர்கள் தண்டனை பணம் கட்ட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. சப்கான்ட்ராக்ட் விடுவதற்கு கூட அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர்கள் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை, 2025 ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் 2025 வரை அவர்கள் அரிசி விநியோகம் செய்திருக்கிறார்கள். அதில் கூட 6000 டன் தரமில்லாத அரிசி என்று கான்ஃபெடால் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் அரிசி அவர்கள் இந்த கேந்திரிய பண்டார் தான் கொடுத்தாங்க. அதை கேந்திரிய பண்டார் சென்னையினுடைய உள்ள கேந்திரிய பண்டார் அவங்க தான் அந்த டெண்டர் எடுத்தாங்க. அந்த டெண்டர் எடுத்து அவங்க, அதாவது ஜூன் மாசத்திலிருந்து நவம்பர் வரைக்கும் சப்ளை பண்ணாங்க. அதற்கு பிறகு சப்ளை பண்ணல. அது மட்டும் இல்லாம இவங்க நிராகரித்த அந்த 6000 டன்னும் மறுபடியும் போட்டாங்க. அந்த நவம்பருக்கு பிறகு இன்னைய தேதி வரைக்கும் அரிசி வரல. இப்ப
அதுல என்ன முன்னொரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, அந்த டெண்டர்ல உள்ள கண்டிஷன் வந்து அவர்கள் அரிசி வந்து பல பல கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணவங்களா இருக்கணும்ன்றது ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல வந்து அவங்க கேந்திரிய பண்டார் சென்னை வந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க 5 மாசத்துக்கு பிறகு சப்ளை பண்ண முடியல. அதெல்லாம் தரமில்லாத அரிசியா இருந்தது. ஆனா அந்த டெண்டரை அந்த விதிமுறைப்படி அவர்கள் கொடுக்காதனால கேந்திரிய பண்டாரனுடைய அந்த டெண்டரை கேன்சல் பண்ணல. அவங்க கிட்ட வந்து அந்த பிணைத்தொகையை வந்து இவங்க திருப்பி கொடுக்க கூடாது. மூணாவது அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க இல்லையா, அதையும் வசூல் பண்ணல. இப்படி காலம் போச்சு. போய் இப்ப புதுசா ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. இந்த டெண்டர் பாத்தீங்கன்னா இது உள்நோக்கத்தோடு போடப்பட்டதா தெரியுது. இந்த டெண்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு 25 கோடி ரூபாய்க்கு அரிசியோ அல்லது அந்த இது பல்சஸ் பருப்பு வகைகளோ அவங்க விநியோகம் செஞ்சிருந்தா போதும்ன்றாங்க. ஆனா அரிசி விநியோகம் பண்ணவங்களுக்கு தான் கொடுக்கணும், அரிசி வந்து சப்ளை பண்ணவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா இதை மாத்துறாங்க. இப்ப மாத்துறாங்க, இந்த புது டெண்டர்ல மாத்துறாங்க. இப்ப போட்ட டெண்டர் 2026 போட்ட டெண்டர்ல இதுல இருந்து கான்ஃபெட்டுக்கும் அந்த அதே போல வந்து கேந்திரிய பண்டாருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதுல ஊழல் இருக்கு, ஊழல் நடந்திருக்கு. அரிசி சப்ளை பண்ணல, காலத்தோட சப்ளை பண்ணல. அவங்க பேர்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல? துணைநிலை ஆளுநர் முதல்ல தலையிட்டு தானே கேந்திரிய பண்டாருக்கு கொடுத்தாங்க. அதையா அவங்க வந்து அந்த விதிமுறையை கடைபிடிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த டெண்டர் வந்து காலத்தோட அவங்க கொடுக்காதனால அதை ஏன் கேன்சல் பண்ணல? அவங்ககிட்ட அந்த பிணை தொகையை ஏன் திருப்பி பெறல? இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறாங்க இந்த இந்த கான்ஃபெட். இது சம்பந்தமா விசாரணை வைக்கணும். யாரு இதுல பின்னணி, யாரு அவங்க வந்து அந்த கான்ஃபெட்ல இருக்கிறவங்க யாரு இதுல தப்பு பண்ணிருக்கிறாங்க? இந்த கேந்திரிய பண்டாரனுடைய அந்த அவங்க டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் அவங்க கொடுத்த அந்த பிணை தொகையை ஏன் அவங்க வந்து ரத்து செய்யல? இதுல இன்னொன்னு இருக்கு, இதை விட இன்னொரு பெரிய ஊழல் இருக்கு. அதாவது திரு ஐயப்பன் என்பவர் தான் அங்க எம்டி, கான்ஃபெட்டுக்கு எம்டி. அவரே அமிர்த சுரபிக்கு எம்டி. அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க இருந்து 8 கோடி ரூபாய கான்ஃபெட்ல இருக்கிற 8 கோடி ரூபாய எடுத்து அமிர்த சுரபிக்கு மாத்திட்டாரு. யாரு அனுமதியில மாத்தினாரு? யாரு அவருக்கு அனுமதி கொடுத்தது? இது கான்ஃபெட்டுக்கு சொந்தமான பணம். இதை மாத்துறதுக்கு எந்த ஏதாவது தீர்மானம் போட்டாங்களா அல்லது வந்து அரசாங்கத்திலிருந்து அனுமதி கொடுத்தாங்களா? துணைநிலை ஆளுநர் வரைக்கும் போகணும் ஒப்புதலுக்கு. துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாரா? கூட்டுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தாரா? முதலமைச்சர் கொடுத்தாரா? இந்த விளக்கமும் எங்களுக்கு தெரியணும். அதாவது இந்த அரிசி வாங்குறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இது சம்பந்தமா விசாரணை வைக்கணும். துணைநிலை ஆளுநர் தலையிட்டு இந்த கேந்திரிய பண்டார் வந்து சென்னைக்கு கொடுத்தது, அதுல வந்து அவங்க வந்து காலத்தோட அதை சப்ளை பண்ணாது, அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம், பிணத்தொகை ஏன் இவங்க திரும்ப பெறல, இதனால என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அரசுக்கு, மக்களுக்கு வந்து அரிசி காலத்தோட போட முடியல, 5 மாச காலமா அரிசி போடல ஜனங்களுக்கு, புதுச்சேரி மாநில மக்களுக்கு. இது ஒரு ஆட்சி. இது சம்பந்தமா முழு விசாரணை வைக்கணும். இந்த விசாரணையை வந்து நான் துணைநிலை ஆளுநர் தலையீட்டால கேந்திரிய பண்டாரு கொடுத்தனால அவரே விசாரணை வைக்கணும். துணைநிலை ஆளுநர் இந்த விசாரணை வைக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புது டெண்டரை பொறுத்த வரைக்கும், இந்த புது டெண்டர்ல வந்து போட்டுக்கிற கண்டிஷன் பூரா யாருக்கு இந்த டெண்டரை கொடுக்கறதுக்காக திட்டம் போட்டு விதிமுறையை மாத்துறாங்க. அதாவது அரிசி சப்ளை பண்ணவங்களுக்கு தான் அந்த டெண்டரை கொடுக்கணுமே தவிர, பருப்பு வகையான சப்ளை பண்றது எப்படி அந்த டெண்டரை கொடுக்க முடியும்? எப்படி அந்த விதிமுறை இருக்கும்? இது இந்த டெண்டர் வந்து உள்நோக்கம் கொண்டது. அப்புறம் நம்ம ஊர்ல இந்த நீட்டு சம்பந்தமா தொடர்ந்து நாங்க வலியுறுத்துறோம். நீட்டு வந்து
அதாவது நீட்டு தேர்வு வந்து ரத்து செய்யணும். இதனால பல உயிர்களை இழந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்து இறந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 200க்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்க வந்து மாணவர்கள் போராட்டம் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. மாணவர் காங்கிரஸ் இயக்கம், இளைஞர் காங்கிரஸ் இயக்கம் இதை வலியுறுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறோம். அதே போல மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் திரு மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறோம். ஆனா இதுவரை மத்தியில் உள்ள மோடி அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. இதுக்கு வரைக்கும் பதில் வரல. அதே போல மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம். இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் இந்த அரசாங்கத்திலிருந்து வரல. இது வந்து ஒட்டுமொத்தமா மத்திய அரசாங்கம் அவருடைய கல்விக் கொள்கையுடைய தோல்வியால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய இளைய சமுதாயம் பாதிக்கப்படுது. இப்பொழுது 2 மாசம் ஆயிப்போச்சு. அமைச்சரவை வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. அதான் அமைச்சரவை வந்து 2 மாசம் ஆகல, முடிவு வந்து தேர்தல் முடிவு வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. அதாவது 15 நாள் கழிச்சு ஒரு 3 பேர் பதவி ஏத்தாங்க. முதலமைச்சர் உள்பட 3 பேர் பதவி ஏத்தாங்க. அதற்கு பிறகு 17 நாள் கழிச்சு 3 பேர் பதவி ஏத்தாங்க. இப்பொழுது 2 மாசம் முடிஞ்சு போச்சு. யாருக்கு எந்த இலாக்கான்னு யாருக்கும் தெரியல. மொத்த இலாக்காவும் முதலமைச்சர் கையில இருக்குது. முதலமைச்சர் தான் வந்து அந்த எல்லா இலாக்காவையும் பாக்குறாரு. இந்த அமைச்சர்கள் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதாவது இலாக்கா இல்லாத மந்திரிகள் ஆகிறாங்க 5 பேரு. அது மட்டும் இல்ல, இந்த சபாநாயகர் வந்து யாருன்னு முடிவு பண்ணல. சபாநாயகர் வந்து என்ஆர் கட்சிக்கா அல்லது பாஜகவுக்கா என்று முடிவு செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. இதுக்கு வந்து அந்த 2 கட்சி மட்டும் இல்ல, என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி மட்டுமல்ல, புதுச்சேரி மாநில மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். 2 மாத காலமாக எந்தவித அரசு இயந்திரமும் செயல்படவில்லை. மற்ற 4 மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் அமைச்சரவை அமைக்கப்பட்டு, இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு, சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றமும் நடக்குது. ஆனா புதுச்சேரி மாநிலத்துல எந்த நிகழ்ச்சி நடக்கல. எந்த அரசினுடைய துறையும் செயல்படல. மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படல. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது. என்ஆர் பாஜக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது. இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை. அதிகார சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. என்ஆர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் யாருக்கு எந்த இலாக்கா, யாரு சபாநாயகர் என்ற அதிகார சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அவர்களை விட புதுச்சேரி மாநில மக்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா, அதனுடைய பலனை மக்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்பொழுது சபாநாயகர் தேர்வு நடக்கும், எப்பொழுது இலாக்காக்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இதை நான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லோருக்கும் தெரியும். மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றணும். ஒண்ணுமே நடக்கல. கல்வித்துறையா இருந்தாலும், பொதுப்பணித்துறையா இருந்தாலும், மின்சாரத்துறையா இருந்தாலும், விவசாயத்துறையா இருந்த எந்த துறையும் முடங்கி போயிருக்கு புதுச்சேரியில. ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியில வந்து மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த கூட்டணியில இதை பேசி முடிக்காதவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்யணும்.
முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் கூண்டோடு ராஜினாமா செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.